வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்மளோட படித்த சில நபர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க, பொருளாதார ரீதியில் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. சில நபர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நம்ம ஆசிரியரையோ அந்த ஸ்கூலையோ நம்ம குறை சொல்வது கிடையாது. ஏன்னா சுய விருப்பு வெறுப்பு இன்றி தான் ஆசிரியர்கள் பொதுவாகத்தான் கல்வியை போதிப்பார்கள். ஸ்கூலும் அதே மாதிரி தாங்க நம்மளை படைத்த இறைவனும் அவனோட சுய விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. பொதுவாக எல்லா மக்களுக்கான உலகமாக தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறான். அதில் கல்வியையும் உருவாக்கினான், செல்வங்களையும் உருவாக்கினான், எல்லா விதமான வளங்களையும் இறைவன் உருவாக்கினான். அதற்கென்று தேடல் உள்ள அந்த மனிதர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி போட்டு கொண்டு வருகிறார்களே தவிர இறைவன் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கென்று வளத்தை தருவது கிடையாது. அல்லாஹ் அல் குர்ஆன் ஷெரீஃபில் இவ்வாறு சொல்லுவான், வமாமின் தாபத்தின் இல்லா அலல்லாஹி ரிசுகுஹா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் அதற்குண்டான பொருளாதாரத்தையும் வளங்களையும் உணவுகளையும் நாம் ஏற்படுத்தாமல் இருந்தது கிடையாது. யாயிலமும் முஸ்தக்கராக முஸ்தவுதாக, அவன் தங்கக்கூடிய இடம் என்ன, அவன் திரும்பி வரக்கூடிய இடங்கள் என்ன என்ற எல்லாற்றையுமே இறைவன் இந்த உலகத்தில் உருவாக்கிட்டான். தேடக்கூடியது நம்மளுடைய கையில் தானே இருக்கிறது. இதில் இறைவனை நிந்திப்பதால் என்ன பலன்? முயற்சி செய்வோம், வெற்றி அடைவோம்.